सबको नमस्कार अनेवरुक्कुम वणक्कम हेलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया वर्கிற பிப்ரவரி மாதம் இந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வு ஃபுல்லாக நாங்கள் வந்து ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து மதியமாவில் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் பேப்பர் ஃபுல்லாக விட்டுருக்கோம். இப்போ வந்து செகண்ட் பேப்பர் பார்க்குறோம். இது வந்து மதியம் நடக்கக்கூடிய தேர்வு 2 to 4th வரைக்கும் இந்த தேர்வு நடக்கும். ஃபஸ்ட் ரோமன் மொத்தம் மார்க் 100 மார்க்ஸ். ஃபஸ்ட் ரோமன் கின் தோ பிரசன்னைக்கே உத்தர் லிக்கிய மொத்தம் இந்த 4 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஏதாவது 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. சார்ட் கொஸ்டின்ஸு ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு, மொத்த மார்க்கு 5 மார்க்கு. செகண்ட் ரோமன் கிஷி ஏக்கு கஹானிக்கா சாராம்ச லிக்கிய கஹானினா அந்த கதை பகுதியில் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 3 எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. எந்த எஸ்ஏ தெரியுமா அந்த எஸ்ஏ நம்பர் போட்டு அதை டாபிக் போட்டு எழுதணும். ஏதாவது ஒன்று மட்டும் எழுதணும். மொத்த மார்க் வந்து 10 மார்க்ஸு. தேர்ட் ரோமன் கின்ஹி தோ பிரசன்னைக்கு உத்தர் லிக்கிய இது வந்து ஷார்ட் கொஸ்டின்ஸாக. இதில் மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு வாக்கியத்தில் தான் 2 வாக்கியத்தில் மொத்த மார்க் ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு, மொத்த மார்க்கு 5 மார்க்கு. ஃபோர்த் ரோமன் கிஷி ஏக்கு பாட்கா சாராம்ச லிக்கிய இது வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 1 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. எந்த எஸ்ஏ தெரியுமா அந்த எஸ்ஏ நம்பர் போட்டு அந்த டாபிக் போட்டு எழுதணும். மார்க் வந்து 10 மார்க்ஸு. ஃபிஃப்த் ரோமன் கின் சார்கா லிங்க் பதிலியான ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. ஆண் பாலாக இருந்தால் பெண் பாலாக மாட்டேன், பெண் பாலாக ஆண் பாலாக மாற்ற சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து இதில் வந்து டோட்டலாக வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஏதாவது நீங்கள் 4 மட்டும் எழுதினா போதும். எது தெரியுமோ அதை வந்து நீங்கள் எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே பேட்டான் இருக்குது. நீங்கள் வந்து பேட்டின்னு சொல்லி ஹிந்தியில் தான் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு, மொத்த மார்க்கு 4 மார்க்கு. சிக்ஸ்த்து ரோமன் கின் சார்கா வச்சன் பத்திலி சிங்கிள் புரிடும் ஒருமை வந்து பன்மையாக மாற்றுக, பன்மையாக இருந்தால் ஒருமையாக மாற்றுகின்ற மொத்த மார்க்கு 4 மார்க்கு. ஏதாவது வந்து 10 வந்து 4 மட்டும் எழுதுனா போதும். இந்த லடுக்கா அப்படின்னா வந்து சிறுவன் அர்த்தம். அப்போ லடுக்கே அப்படின்னா சிறுவர்கள் அப்படின்ற மாதிரி மொத்தம் ஏதோ எது தெரியுமோ அது வந்து 4 மட்டும் எழுதுனா போதும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. செவன்த் ரோமன் கின் சார் அங்கோங்கா அக்ஷரோமே இலக்கியே. இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில் வந்து இப்போ இங்கே இந்த 16 இருக்கு. அப்போ சோலக் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் வந்து நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து எழுதணும். ஏதாவது 4 மட்டும் எழுதினா போதும். 5 கொடுப்பாங்க, 4 மட்டும் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. எயித்து ரோமன் வாட்சிய பதிலாக ஆக்டிவ் வாய்ஸாக இருந்தால் பாசிவாக மாற்றணும், பாசிவ் ஆக்டிவாக மாற்றணும். செயற்பாட்டு வினையாக செய்வினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு, சாய்ஸ் கிடையாது. மொத்த மார்க்கு 4 மார்க்கு. நைன்த் ரோமன் வாக்கிய ஜோடின்னு இந்த இங்கே ஒரு வாக்கியம் ஃபஸ்ட்டு ஒன்று பாரு, இங்கே ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 2 வாக்கியம் இருக்குது. அந்த 2 வாக்கியத்தை வந்து ஒரே வாக்கியமாக வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. வாக்கியத்தை வந்து இணைத்து எழுதுக. அப்போ மொத்தம் வந்து இந்த 2மே எழுதணும் நீங்கள். ஒன்றுக்கு வந்து 2 மார்க்கு. 10th ரோமன் கின் பான்ஸ் வாக்கியங்கா சுத்த ரூப் லிக்கியே. சுத்த அப்படின்னு சரியான சொற்களாக எழுதுக அப்படின்றாங்க. இங்கே வந்து வாக்கியம் வந்து இங்கே தவறான வாக்கியமாக இருக்குது. அது வந்து சரியான வாக்கியமாக வந்து மாற்றி எழுதுகிற. இப்போ கித்தாப் அப்படின்னா வந்து வாக்கியம் வந்து சரியான கிடையாது. அப்போ வந்து கித்தா ஹை. அப்போ அந்த ஹைன் வந்து பக்கத்தில் போட்டால் தான் இது ஒரு புத்தகமாக இருக்கிறது அப்படின்னு இந்த வாக்கியம் கரெக்டாக இருக்கும். அது வந்து சரியான வாக்கியமாக எழுத சொல்லிடும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கு. அவங்க 6 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 5 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. 11th ரோமன் இங்கே ஃபுல்லாக கான்வகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த கான்வகேஷன் வந்து மொத்தம் 2 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது 1 மட்டும் எழுதினா போதும். மார்க் வந்து 10 மார்க்கு. டுவெல்த் ரோமன் வந்து ஃபுல்லாக லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இது 2 கொடுத்துருக்காங்க. ஏதாவது எது தெரியுமோ அதை வந்து நீங்கள் போட்டு இங்கே 12th ரோமன் போட்டு இந்த இப்போ அந்த 2 இருக்குன்னா இந்த 1 இந்த 2 அப்படிங்கும்போது இந்த ஆன் போட்டு அது எது தெரியுமோ அதை எழுதுங்க. மார்க் வந்து 10 மார்க்கு. 13 ரோமனில் கிஷி ஏக்கு ஷீர்ஷக் பர் நிபந்து லிக்கிய. நிபந்தனை வந்து பொதுக்கட்டுரை கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. பொதுக்கட்டுரையில் ஏதாவது வந்து 1 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. மார்க் வந்து 10 மார்க்கு. 14th ரோமன் அப்பனி பிராந்திய பாஷாமி அனுவாத்து கீஜே. இங்கே ஃபுல்லாக ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. தக்ஷின் பாரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. வந்து இதை ஃபுல்லாக நீங்கள் ஹிந்தியில் இதை படித்து பார்த்துட்டு அதை வந்து ஆங்கிலத்தில் மொழியாக்கம் பண்ணலாம். அப்படின்னா தமிழில் கூட மொழியாக்கம் பண்ணலாம். இது மார்க் வந்து 5 மார்க்கு. லாஸ்ட் ரோமன்
15th रोमन हिंदी में अनुवाद कीजिए இங்கே வந்து ஹிந்தி அப்படின்னா ஹிந்தியில் வந்து அனுவாதனம் மொழியாக்கம் செய்வோம் அப்படின்றாங்க. மொத்தம் மார்க் 10 மார்க்கு. அவங்க ஆங்கிலத்துலேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஹிந்தியில் வந்து மொழியாக்கம் செய்யணும். இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்ஸு. எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.